சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்டு சவால்களை எதிர்நோக்கியுள்ள மக்களுக்கான உதவிக்கரம் நீட்டுவதற்காக சக்தி சிரச நிவாரண யாத்திரை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நிவாரணப் பொருட்களை கையளிப்பதற்காக 5 விசேட மத்திய நிலையங்களும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன. கொழும்பு 2 பிரேக்புக் பிளேஸ், சிரச சக்தி தலைமையகம், பம்பலிப்பிட்டி பழைய கதிரேசன் கோவில், தெஹிவளை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மகா விஷ்ணு கோவில், கொழும்பு 13 புதுச்செட்டி தெரு ஷாய் நிலையம், கொழும்பு 12 ஜும்மா பெரிய பள்ளிவாசல் ஆகிய இடங்களிலேயே இந்த மத்திய நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. நிவாரண யாத்திரைக்காக அரிசி, பருப்பு, சீனி, கோதுமை மா, நூடுல்ஸ், தேயிலை மற்றும் சோயா மீட் ஆகிய பொருட்களை நாளை மாலை 6 மணி வரை நீங்கள் கையளிக்க முடியும். இப்போது நான் இருப்பது கொழும்பு 12 ஜும்மா பெரிய பள்ளி வாசல் திடலில். இங்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கக்கூடிய எமது மையத்திலே நிவாரணப் பொருட்களை சேகரிக்கின்ற நடவடிக்கைகள் நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்களும் உதவிகளை வழங்க முடியும். உங்களுடைய உதவிகளை கொண்டு சேர்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். அரிசி, பருப்பு, உலர் உணவுப் பொருட்கள், அது மாத்திரமல்லாது நூடுல்ஸ், சோயா உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை இவ்வாறு நீங்கள் இங்கே கொண்டு வந்து கையளிக்க முடியும். அவற்றினை நாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நியூஸ் பஸ் செய்திகளுக்காக நான் செல்லசாமணி லோஷன், கொழும்பு 12 ஜும்மா பெரிய பள்ளி வாசல் திடலில் இருந்து. சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வழங்குகின்ற அடிப்படையில் சக்தி சிரச நிவாரண யாத்திரை இன்று முதல் ஆரம்பமாகி இருக்கிறது. எனவே இத்தனை வருட காலமும் சக்தி சிரச நிவாரண யாத்திரையினூடாக பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்றடைந்து அவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை கையளித்த வண்ணம் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த வருடம் இந்த சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கான இந்த நிவாரண பணி ஆரம்பமாகி இருக்கிறது. எனவே பல்வேறு இடங்களிலேயும் இந்த நிவாரணப் பொருட்களை சேகரிக்கின்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது கொழும்பு தெஹிவளை நெடுமால் ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு ஆலயத்தில் இந்த நிவாரணப் பொருட்களை சேகரிக்கும் இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இங்கும் நீங்கள் கொண்டு வந்து உங்களினுடைய நிவாரணப் பொருட்களை கையளிக்கலாம். அந்த அடிப்படையில் அரிசி, பருப்பு, சீனி, கோதுமை மா மற்றும் நூடுல்ஸ், தேயிலை, சோயா மீட் போன்ற பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகிறது.